உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையாதான் நான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்னால இப்போ ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு. டேய், என்ன வித்யா? வித்யா, எதுக்கு இப்படி அழுவுற? யாருக்கு என்னாச்சு? சொல்லுமா என்னன்னு. அத்தை, அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கடைசி நேரத்துல வந்து குழப்பம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்ம எத்தனை தடவை இவகிட்ட கேட்டிருப்போம். ஏதாவது பதில் சொன்னாலா? சஞ்சய் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் தானே நம்ம நிரஞ்சனாவை கட்டி வைக்க முடிவு பண்ணோம். கடைசி நேரத்துல வந்து மனசு திருந்தின மாதிரி நடிக்கிறா. அக்கா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அத்தை, சஞ்சய் போய் மனவரையில உட்காந்து தாலி கட்ட சொல்லுங்க. பேசுறா பாத்தியா? அப்புறம் இவ பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கலாம். ஏய் ஸ்னேகா, என்ன எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ என்ன ஆர்டர் போடுறது? அது நல்ல நேரம் முடிய போதில்ல மாமா. ஆமா, முடியதான் போகுது. ஆனா யாருக்கு முடிய போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது பாரு. என்னம்மா இதெல்லாம்? நீ சொல்லிதானமா எல்லா ஏற்பாடும் பண்ணோம். கடைசி நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணா நாங்க என்னம்மா பண்றது? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன வழி? யோ யோ, என் மருமகளே திரும்ப வந்துட்டா நீ என்னையா பேசுற? அதெல்லாம் கல்யாணம்லாம் நடக்காது. நீ உன் பொண்ணை கூட்டு போ. வேதா, வேற என்ன பண்ண சொல்ற? அதான் வித்யாவே மனசு மாதிரி வந்துட்டால, அப்புறம் என்ன? நீதான் அவ மனசு மாதிரி வந்தா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னல, சேர்த்து வை. அவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. வித்யா, நான் சஞ்சய் அனுப்பி வைக்கிறேன், நீ கிளம்பு. இந்த கல்யாணத்தை நடக்க விடு. ஐயோ, உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. அக்கா, அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு வித்யா? ஏன் இப்படி ஆடுற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு முதல்ல. என்ன மன்னிச்சிரு சஞ்சய். நான் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் பெரிய உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மை? என் பொண்ணு பொண்ணா? என் பொண்ணு உயிர் உன் கையில தான் சஞ்சய் இருக்கு. பொண்ணா? என்னங்க, பாப்பாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே காணோம். எங்க போனாங்க அவங்க? டைம் ஆயிட்டே இருக்கு. பாப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவரை கூப்பிட தான் போயிருக்காங்க டாக்டர். என்னங்க சொல்றீங்க? குழந்தைய காப்பாத்தணும்னு அவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையானே தெரியலையே. டைம் ஆக ஆக குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. தயவு செஞ்சு சீக்கிரம் வர சொல்லுங்க. நம்ம பொண்ணு, நம்ம குழந்தை சஞ்சய். என்னமா சொல்ற? வித்யா, என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இத்தனை நாளா அவனை உங்களுக்கு தெரியாம வளர்த்துட்டு இருந்தேன். இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உன்னால மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும் சஞ்சய். வித்யா, யார் நம்ம பொண்ணு? வித்யா, சொல்லு, யார் நம்ம பொண்ணு? சொல்லுமா. நிலா. நிலா? டேய், டேய் சச்சின். நிலாவா? நிலா நம்ம பொண்ணா? நிலா என் பேத்தியா?
நிலா டேய் சஞ்சய், அவளை உங்க யாருக்கும் தெரியாம தான் வளர்த்தேன். ஆனா காலம் என்ன மீறி அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்ப அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ப்ளீஸ் சஞ்சய். நிலா, என்னம்மா வித்யா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ண? சஞ்சய் மேல இருக்கிற கோவத்துல நான் நிலாவை பத்தின விஷயத்த மறைச்சிட்டேன் மாமா. இந்த உண்மை தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னு சஞ்சய் திரும்ப என் லைஃப்ல வந்துடுவானோன்னு பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க அத்தை, இவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா பெத்த பொண்ணையே நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருப்பா. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தைய நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்ததே இல்லப்பா. ஏன் மாமா, மருமகன்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே, அந்த மருமக என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? யாராவது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? பொண்ணு இருக்கிறதைய மறைச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டா. இதுக்கு மேலே இவ கூட சஞ்சய் சேர்ந்து வாழணுமா? ஏண்டி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன் பொண்ணுக்கு அப்பா தாத்தா பாட்டின்னு இவ்ளோ பெரிய குடும்பம் இருந்தோம் இதோட வாடைய படக்கூடாதுன்னு வளர்த்துட்டியேடி. ச்சே, அப்படி என்ன வைராக்கியமோ சஞ்சய் என்ன கொலையா பண்ணிட்டாரு. அத்தை, இவளை மன்னிக்கவே முடியாது அத்தை. இவ கூட நீங்க சஞ்சய சேர்த்து வைக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு பாலுங்கணரா பார்த்து அவரை தள்ளி விடுறதும் ஒண்ணுதான். நான் இப்ப என் வாழ்க்கை கேட்டு வரல, என் பொண்ணோட உயிரை காப்பாத்த சொல்லி கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சஞ்சய் என் கூட அனுப்பி வைங்க. என்ன பொண்ணுமா நீ? பெத்த பொண்ணை இத்தனை வருஷமா தகப்பங்கிட்ட காட்டாம வளர்த்திருக்கிய. அத்தை, நிலா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சு வளர்ப்போம். ஆனா அதுக்கும் முன்னாடி சஞ்சய் நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்டிட்டு போ சொல்லுங்க. ஸ்னேகா, உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? அவ ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டானா அதையே காரணமா காட்டி மறுபடியும் சஞ்சயை தப்பு பண்ண சொல்றியா? அப்போ என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில் மாமா? என்னது? அவளுக்கு எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க? இனி அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? பொல்லாத தங்கச்சி. ஒருத்தனை காதலிச்சிட்டு இன்னொருத்தனை சொத்துக்காக என் பையனை கல்யாணம் பண்ண வந்தவ. மாமா, அவளை இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? இப்ப சஞ்சய் அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.